இந்த எலெக்ஷன் நடந்து கொண்டு ரிசல்ட் அறிவித்த உடனேயே சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஜெகதீப் தங்கர் ஒரு கடிதத்தை அனுப்புவதாக ஒரு செய்தி என்பது வெளியாகுது. கடிதம் என்பது வெளியாகலை. அந்த கடிதத்தை அவருடைய சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை. அல்லது கோடி மீடியாக்கள் அந்த கடிதம் வெளியாயிருக்கா அப்படின்னு இல்லை. எப்படி அவர் செட்டில் கார்க் விளையாடுகிறார், டேபிள் டென்னிஸ் விளையாடுகிறார், யோகா பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லி பிடிஐ மூலமாக செய்தியை கசிய விட்டார்களோ அதே மூலமாக தான் இப்போ இவர் ஒரு கடிதத்தை சிபி ராதாகிருஷ்ணனுக்கு அனுப்பியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த கடிதத்தில் என்ன இருக்கு அப்படின்னா, இந்த உயர்ந்த பதவிக்கு நீங்கள் உயர்த்தப்பட்டிருப்பது நம்ம நாட்டுடைய பிரதிநிதிகளுடைய நம்பிக்கையை பிரதிபலிக்கிறது. பொது வாழ்வில் நீங்கள் பெற்ற அந்த அனுபவம் என்பது உங்களுடைய தலைமையில விபி அலுவலகம் மரியாதையோடும் மகிமையோடும் செயல்படும் அப்படின்றத நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதத்தை சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஜெகதீப் தங்கர் எழுதியதாக கோடி மீடியாக்கள்ல இருந்து எல்லா மீடியாக்களும் செய்தியை வெளியிடுறாங்க. நான் என்ன கேட்குறேன், அது எப்படி கடிதமே இல்லாமல் இந்த கடிதத்தை வெளியிடுறீங்க? அப்போ ஜெகதீப் தங்கர் இது வாழ்த்து தெரிவிக்கிறார், அவருக்கு எந்த ஒரு மன வருத்தமும் இல்லை அப்படின்றத காரணம் காட்டுவதற்கு தானே சரியாக தேர்தல் நடந்து ரிசல்ட் முடிஞ்ச உடனே இந்த கடிதத்தை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க, வெளியிடுறீங்க. இதே மாதிரி தான் இவர், நான் முன்பே சொன்னேன்ல, வீடு கேட்டு இவர் அப்ளை பண்ணியிருக்கிறார், டைப் 8 பங்களா கேட்டு இவர் அப்ளை பண்ணியிருக்கிறார் அப்படின்ற கடிதம் தேர்தல் நடக்கும்போது வருது. காலையில் அப்படி ஒரு கடிதம் வருகிறது, மாலையில் பார்த்தீங்கன்னா வாழ்த்து கடிதம் வருகிறது. எதுவுமே வெளிப்படையாக வரல, எல்லாமே செய்தியாக மட்டும் வருது. அப்படின்றப்போ ஜெகதீப் தங்கரை எப்படி ஒரு நிலைமையில் இவங்க வச்சிருக்கிறாங்க அப்படின்ற பாருங்க. சிபி ராதாகிருஷ்ணனுக்கு இதில் ஒரு பாடம் இருக்கு.